ஏன் தினந்தோறும் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, சில பிரின்சிபிள்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பிரின்சிபிள் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு இந்த 4 பிரின்சிபிள் அப்ளை பண்ணா போதும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரின்சிபிள் தான் நீங்க அப்படி அப்ளை பண்ணிட்டு ஃப்ரீயா விடலாம். அது என்ன பிரின்சிபிள்னா, கர்த்தருடைய மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ற பிரின்சிபிளை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, அதுல என்ன வந்துருதுன்னா டெய்லி ஏதோ பேசுவாருன்னு வந்துருக்கு. டெய்லி வார்த்தை யாரும் வந்துட்டே இருக்கணும். சோ ஒவ்வொரு நாள் ஒரு டைமென்ஷன் வந்து உங்கள்கிட்ட பேசுவாரு. ஜெரி சாவல்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும் போது எட்ஜுக்கு போய் மேடைக்கு அந்த சைடு ஒரு ட்ரம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இதுல மியூசிக் வாசிப்பாங்க ட்ரம்ஸ். அதுல பெரிய ட்ரம் அதோட ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள விழுந்துட்டார். விழுந்தானே ஆண்டர் கேட்டான், ஆண்டர் நான் இப்ப என்ன பண்ண அப்படின்னானு மீகா 7 ஏதோ ஒரு வசனம், அதுல ஒரு வசனம் உடனே ஃப்ரீ அப்படின்னு. என்னது மீகா 7 இல்ல நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், நீ எந்திரிச்சிக்கிறோம் அப்படின்னா. சோ எந்திரிச்சு வந்து பிரசவம் பண்ணிட்டு இருக்கான். பிரசவம் பண்ணி முடிச்சோடனே ஒரு அம்மா வந்து கேட்டுச்சான், நீங்க விழுந்துட்டீங்களேன்னு கேட்டான். ஆமா விழுந்தேன், பட் நீங்க அந்த ரெக்கவரியை பாத்தீங்களா, நான் எந்திரிச்சு வந்துட்டேன்லன்னு கேட்டிருக்காரு. இல்ல நீங்க விழுந்தீங்க, அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குமா, மெசேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கான ஏதாவது ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஏங்க எத்தனை ஏங்க விழுங்கறதே பத்தி பேசிட்டீங்க, நான் தான் எந்திரிச்சு வந்துட்டேன்ல, அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னாராம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில நாள் இந்த மோட்ல நம்ம வெளியே போக வாய்ப்பு இருக்கு. சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் நான் சொன்ன மாதிரி, இல்லை சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ், ஸ்கெடியூல் மாறலாம், குடும்பத்தில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய காரியங்கள் இருக்கு. இதனால சிலது 1-2 நாள் போகலாம். ஆனா யூ கம் பேக் டு இட் சூன். யூ ப்ரே அபவுட் இட் ஃபர்ஸ்ட். இஃப் இல்லை எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு டைமே இது பண்ண முடியும்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அது திரும்ப அந்த லைன் கொண்டு வரும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஸ்பிரிட் தான் இல்லை, கை தட்டிட்டு ஏதோ பண்றது, இல்லை கண்ணை முடிட்டு படுத்து கிடக்குது, ஏதோ தரிசனம் பார்க்கறது, அது மட்டும் தான் ஸ்பிரிட் நினைக்கிறாங்க. நோ, ஸ்பிரிட்டோட டாமினன்ஸ் அதிகரிக்க இட் வில் டைரக்ட்லி ரிசல்ட் இன் விக்டரிஸ். மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் அதிகரிக்கும். ஸ்பிரிட் டாமினன்ஸ் அதிகமாக இருந்தா விஸ்டம் வேற லெவலில் இருக்கும். அவங்க பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றது எல்லாமே ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறது. அதுதான் ஆக்சுவலா ஸ்பிரிட்டோட ஒர்க்கு. பெண்டிகஸ்டல் நினைக்கிற மாதிரி கைத்தட்டி சர்ச்சு அது. அண்ட் ஸ்பிரிட்டோட ஒர்க் 99% ஹேப்பன்ஸ் அவுட் சைட் த சர்ச், நாட் இன்சைட் த சர்ச். நீங்க ஸ்பிரிட் டாமினேட்டட் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க தான் உயர்ந்த ஜாதி, அப்பர் காஸ்ட் இன் திஸ் எர்த். Earth will bow down to you and will surrender to you and will obey your voice. People will listen to you. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இதோட அர்த்தம் என்ன? இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபைனலா வரும்போது பூமியின் கோத்திரத்தெல்லாம் பார்த்து புலம்புவாங்க. அப்ப இருக்கிற மட்டும் தானே புலம்புவாங்க. 2035 அந்த பகிரங்கமா இயேசு வர்றாருன்னா 35 இருக்கிற மட்டும் தான் என்ன பண்ண போறான்? புலம்ப போறான். வேற யாரும் புலம்ப போறது இல்லை. புரியுதா? முன்னாடி இருந்தவன், அதுக்கு முன்னாடி இருந்தவன், அவன் எல்லாம் புலம்ப போறது இல்லை. ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்படாதவங்களை 2ஆ பிரிக்கிறார். ஓகே, ஒண்ணு வந்து வெள்ளாடு, இன்னொன்னு செம்மறி ஆடுன்னு பிரிக்கிறார். செம்மறி ஆடுனா யாருன்னா, இயேசு உயிர்த்தெழுந்து வேணா ரகசியமா நடந்துட்டான், யாருக்கும் தெரியாம அவர் உயிர்த்தெழுந்து. ஆனா அவள் உயிர்த்தெழுந்த வல்லமே ரகசியமா இருக்கவே இருக்காது, பப்ளிக்கா தான். பீப்புள் வில் சீ இட். அதான் இந்த வசனம் சொல்லுது. சபை அது உபத்திரவத்தை சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், இது புது லெட்டர். இது மிகுந்த உபத்திரத்துல இருக்கு. அந்த 7 சபையை பத்தி படிச்சு பாருங்க. உபத்திரம் இல்லாத சபையே கிடையாது. எல்லா சபையும் உபத்திரத்துல இருக்கு. எல்லா சமயம் உபத்திரத்துல இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சொல்றாரு, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்து புலம்பார்கள். என்னடா இதோ மேகங்களுடனே வருகிறார். Coming in the clouds. அப்படின்னா he is coming with his office, with the seat of power, Christ Jesus. Not Jesus of Nazareth anymore, he is Christ Jesus. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது. அவருடைய வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. தேவனுடைய உக்கிர கோபமாகிய திராட்சரசத்தின் ஆலை அவர் விதிக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்காக பழி வாங்குகிறவர், தம்முடைய ஜனங்களுக்காக கர்ச்சிக்கிறவர், யூதராஜ சிங்கம். அவர் தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸ்ல வெளிப்படுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மகிமை எங்களை சூழும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சத்தம் எங்களுக்குள் பலமாய் துணிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். புதிய காரியங்கள் உருவாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரம் முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய பேசுவீராக, மனக்கண்களை இன்னும் பிரகாசப்படுத்துவீராக, தெளிவுண்டாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம கொஞ்ச நாளா கழிச்சு கொஸ்டின்ஸ் இது பண்ணி ஹேண்டில் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல. கொஸ்டின் செஷன் வேணா வைக்கலாம்னு நினைச்சேன். முதல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாவது கேட்டுட்டு அதுக்கு மேல இருந்தாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் 2 questions we can have. அதுக்கு மேல இல்லைன்னா நான் ஸ்டார்ட் கண்டினியூ வித் வேர்ட். இல்லைன்னா we can have some questions. யார் கேள்விகள் இருக்கோ நீங்க கேட்கலாம். முடிஞ்ச அளவு நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு சம்பந்தமா கேளுங்க. காயின் ஒய்ஃப் யாருன்னெல்லாம் கேட்காதீங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது நம்ம ஜேர்னிக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். உங்களுக்கு இருந்தா கேளுங்க. I have one question. Somebody is not ready. You go through a season of intense, warfare, like where we have to keep standing. We apply the blood, and then maybe there may be one breakthrough or something. There seems to be a time of lethargy. Not in that there is nothing moving as such. There's nothing new to move on, or there's nothing looks in the horizon apart from the challenges that you're praying about for a breakthrough. And also during the season of waiting, my thing is, what are we supposed to be doing? We cannot afford to relax our guard. So my question is, during that season of waiting, expecting, and also waiting for God to give us a new insight or something, அந்த பீரியட் இருக்குல்ல, ஒரு சேலஞ்சுக்குள்ள இருந்து அடுத்த சேலஞ்ச் போற அந்த டைம்ல there seems to be quietness, but at the same time there's a question, am I missing out on something, or what are we supposed to do during this time of rest and peace that we get for a break before, for a time? I know that is just for a time, but அந்த பீரியடை கரெக்டா யூஸ் பண்ணணும் நம்ம அப்படின்றது அடுத்த லெவலுக்கோ அடுத்த ஒரு சேலஞ்சுக்கு போற முந்தி அந்த இது வரும்போது அந்த இதை எப்படி யூஸ் பண்றது அந்த டைம்? இல்ல நீங்க கேக்குறதுல எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க வந்து ஆஃப்டர் அ பிரேக் த்ரூ, ஒரு நீங்க ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடந்த பின்பு இருக்க டைம்ல என்ன பண்ணணும்ன்றது கேக்குறீங்களா, இல்லனா பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு எனக்கு. ரெண்டுமே நான் என்ன சொல்றேன், அந்த பீரியட்ல நத்திங் சீம்ஸ் டு பி மூவிங், நத்திங் இது, பட் யூ ஆல்சோ there is a breakthrough in your spirit, in your mind. You're not anxious anymore, you're not striving like yo முடிச்சே ஆகணும், but you are going to receive it. So அதுவும் ஒரு waiting, and the next இதுக்கு somebody has a breakthrough and then they don't know what to do. And under period also, I want to use that time and that opportunity properly, instead of wasting it in relaxing or getting diverted into things which don't matter. அந்த மாதிரி டைம்ல what is it, how profitably we can use the time? அதாவது முதல்ல வந்து என்னன்னா, what we should understand is we are called to battle. Irrespective of problem இருக்கோ இல்லையோ, we are called for battle. Number 1. Okay. So as a soldier of faith, நமக்கு வந்து பிரேக்னு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அப்படின்னா இதெல்லாம் இப்படிலாம் சொல்லும் போது சில பேருக்கு டாண்டிங்கா இருக்கு. ஏன் இருக்குன்னா, பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயே நிறைய எரர் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஐ எம் ஃபைட்டிங் அ ஃபைட் ஆஃப் ஃபெய்த்னா என்ன அர்த்தம், வாட் ஐ எம் ஆக்சுவலி மீனிங்? ஓகே, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபைட்டிங் அ ஃபெய்த்னா அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்குது, இல்லைன்னா எதையாவது நம்பிட்டு இது எப்படியாவது நடந்துரும் அப்படின்னு அவங்களே திரும்ப திரும்ப அவங்கள தேத்திட்டு அப்படியே நிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் பிரேக் த்ரூ அந்த இதுக்காக ஃபர்ஸ்ட் பேசுறேன். சரியா? நான் ஒரு பிரேக் த்ரூவாக வெயிட் பண்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆல் பேட்டில்ஸ் ஆஃப் ஃபெய்த் இஸ் you battling to hear the voice of God in that area. That's all. Nothing more than that.
The moment you hear the voice of God in that area, okay, uh, your victory is guaranteed. உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். Yeah. சோ அப்ப அடுத்து என்ன பண்றது? திரும்ப வாய்ஸ் ஆஃப் காட் கேக்குறதா? See, இப்ப நான் வந்து டைமென்ஷன்ஸ் பத்தி பேசினேன். இப்ப பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் போன பேசினேன். அதுக்கு முந்தின பேசினேன். இப்ப பாத்தீங்கன்னா அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் தினந்தோறும் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, சில பிரின்சிபிள்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பிரின்சிபிள் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு இந்த 4 பிரின்சிபிள் அப்ளை பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரின்சிபிள் தான் நீங்க அப்படி அப்ளை பண்ணிட்டு ஃப்ரீயா விடலாம். அது என்ன பிரின்சிபிள்னா, கர்த்தருடைய மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ற பிரின்சிபிளை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, அதுல என்ன வந்துருதுன்னா டெய்லி ஏதோ பேசுவாருன்னு வந்துருது. டெய்லி வார்த்தை வந்துட்டே இருக்கணும். சோ ஒவ்வொரு நாள் ஒரு டைமென்ஷன் வந்து உங்கள்ட்ட பேசுவாரு. நீங்க ஒரு நாள் காட்ஸ் வாய்ஸ் கேட்கலனாலும் நீங்க ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதனால வந்து சம்டைம்ஸ் நீங்க கேட்க முடியாம சில சூழ்நிலை எல்லாம் வந்துட்டா ஐயோ எல்லாம் குடிமொழி போச்சுன்னு நினைக்க கூடாது. அடுத்து எப்ப சீக்கிரம் வந்து நம்ம ஆண்டவர் சத்தத்தை மறுபடியும் கேட்க முடியும்னா அந்த ஃப்ரீக்வன்சிகளை திரும்ப டியூன் ஆக பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ ஒவ்வொரு நாளும் வந்து ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் தான் பேட்டிலே. சில சிச்சுவேஷனை பிசாசு கொண்டு வந்தோ இல்ல நமக்கு லைஃப் சில நேரம் சேலஞ்சிங் சில ரூட்ல போகுது, நியூ ரோல்ஸ் வருது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது, இல்ல சில காரியங்களை மாத்தி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரிலாம் வரும்போது ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். அப்ப they will try to convince you that God is not with you. So அதுலயும் நம்ம கேட்கறது. ஓகே, பள்ளத்தாக்குகள் மலைகள் எல்லாத்துலயும் அவர் தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. எல்லாத்திலும் அவரே மெய்ப்பரா இருக்கிறார் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சூழ்நிலையும் அவர் சத்தத்தை நான் கேட்கிறேன்னு புரியுது. சோ நம்மளுடைய கோல் வந்து ஒன்னே ஒன்றுதான், டு see him, to know him, to hear him. அதுதான் நம்முடைய கோல். அப்படின்றப்ப தினமும் இதுதான் கோல். எனக்கு அன்னைக்கு பிரேக் த்ரூ இருந்தாலும் இதுதான் கோல், பிரேக் த்ரூ இல்லைனாலும் இதுதான் கோல். ஓகே, எனக்கு வந்து நான் ஒரு காரியத்துக்காக காத்துட்டு இருந்தாலும் இதுதான் கோல், நான் அந்த காரியத்தை முடிச்சு அது ஜெயம் ஆயிட்டாலும் இதுதான் கோல். இதுல மாற்றமே கிடையாது. நேச்சுரல் லைஃப் வந்து நமக்கு நேச்சுரல் ரெல்ம் வந்து நமக்கு கோலை மாத்திக்கிட்டே இருக்கும். இது அன்னைக்கு கோல், நாளைக்கு நோ, எவ்ரிடே தேர் இஸ் ஒன்லி ஒன் கோல், தட் இஸ் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். ஓகே, ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார், நம்ம எல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு ஏற்கனவே. ஸோ அப்ப நம்முடைய சூழ்நிலைகள் தேவைகளுக்கு ஏற்ற வார்த்தையை அவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அது நமக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ தொடர்ந்து அவர் பேசிட்டே இருக்காரு, தொடர்ந்து அவர் சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கோலே, சரியா? அண்ட் அதே நாம சொன்ன மாதிரி ஹியரிங்ல குவாலிட்டி ஆஃப் ஹியரிங் இருக்கு. நான் முன்னாடி பேசுறேன். ஸோ ஹியரிங்ல குவாலிட்டி ஆஃப் ஹியரிங் என்னன்னா, அவரு செய்வாருன்னு கேட்கறது ஒண்ணு, அவர் செய்யறேன்னு சொல்றது இன்னொரு லெவலு. ஓகே, அந்த ரிசல்ட்டே பாக்குறது இன்னொரு லெவல். எல்லாமே ஹியரிங் தான். ஓகே, சோ அந்த தேர்ட் லெவல் ஆஃப் ஹியரிங் வேர் யூ see the result itself. அதுக்கு நம்ம முன்னேறிட்டே இருக்கணும். ஓகே, எல்லா ஏரியாலும் நம்ம அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா வரல இன்னும். அப்படி நம்ம எல்லா ஏரியாலும் ரிசல்ட் பாக்குற அளவு வந்துட்டோம்னா ரிசல்ட்டே நம்ம ஜபத்துக்கு பதிலா பாக்குற அளவு. இப்போ எலியா ஜெபம் பண்ணி முடிக்கிறான், என்னை கேட்டருளும் சொல்றான். சொன்னோன்னே என்னாச்சு, இமிடியேட்டா கேட்டருளப்பட்டான், பானத்தன்ன அக்கினி வந்து இறங்கினது. அந்த லெவல் ஆஃப் ஹியரிங்க்கு மூவ் ஆயிட்டே இருக்கணும். சோ இதுதான் நம்முடைய கோலே. அப்படி ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு. ஜீசஸ் அதான் ஒர்க் பண்ணாரு. 30 வயசு வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி 30வது வயசுல அதுக்குள்ள வந்துட்டாரு. அவர் சொன்னோடனே நடக்குது, நோ டிலே. ஓகே, அவர் என்ன சொன்ன விதமாவும் கூட நடக்குது. அந்த குஷ்டரோகிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆசாரியனுக்கு போய் காண்பீங்கன்றார். போற வழியில சொல்ல மாட்டாங்க. ஒருத்தனை வந்து கேட்கறான், வார்த்தை சொன்னா போதுன்னா சரி நீ சொன்னபடியே ஆக்குறதுன்றாரு. அதே மாதிரி அவன் அந்த நேரமே சுகமாகறான். So அவர் not even the miracles he did it in the way he wanted, or if the way he spoke, that's how it exactly happened. ஏன் அப்படின்னா அவர் ஹியரிங்ல வேற லெவல்ல இருந்தாரு. ஹியரிங் த ஃபாதர் வாய்ஸ் ஆஃப் காட்ல வந்து வேற லெவல்ல இருந்தாரு. So how did he get there? He practiced it with the word of God, prayers. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், Hebrews 5:7 பேசியிருக்கேன். மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணாரு. ஏன் விண்ணப்பம் பண்ணாருன்னா, அவர் எப்படி இருந்தாருன்னா, அவர் இந்த 12 வயசுல அவர் வேதத்தை கற்றுக்கொள்றாரு, கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மேசியான்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தான் கிறிஸ்து அப்படின்னு அந்த அழைப்புக்கு அவர் வந்திருக்காரு. இந்த பூமிக்கு குமாரனா வெளிப்பட்டு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார். அந்த குமாரனா வெளிப்பட்டா அவர் வந்து வாட் லெவல் ஆஃப் ஹியரிங் யூ ஷுட் ஹேவ். நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கணும். அவர் கேட்டாலே பிதா அவருக்கு எல்லாமே எஸ் 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 சொல்லிட்டே இருக்காரு.
அப்படின்ற லெவல் ஆஃப் ஹியரிங் அவர் வாழணுன்றதுக்காக, அந்த லெவல் போறதுக்காக he prayed. அதுவே கோலா வச்சு வாழ்ந்தார். அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கும். அததான் எபிரேயர்ல போட்டிருக்கு. நம்மை போல சோதிக்கப்பட்டோம்னா, அவருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த சோதனைன்றது வந்து இவங்க அந்த வாலிபர் கூட்டத்துல பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. பாவ சோதனை வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. இச்சை வந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப பேசிக் லெவல். அவருக்கு வந்தது வந்து சோதனைனாலே வந்து தன்னுடைய அழைப்பு படி நடக்குமா, அவிசுவாசத்தின் சோதனை. உண்மையிலே கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றிடுவாரா, இல்ல அவர் சொதப்பிடுவாரா, மிஸ் ஆயிடுவாரா, அவருக்கு அதுக்கான தேவையான வல்லமை கிடைக்குமா, கிடைக்காதா, அப்படிப்பட்ட சோதனை அவருக்கு. அவிசுவாசத்தின் சோதனைன்னு சொல்லலாம். அதாவது தேவனை விசுவாசியாம பயத்திலையும் கவலையிலையும் இருக்கிற சோதனை அவருக்கும் வந்துச்சு. அதுதான் எபிரேயர்ல சொல்லிருக்கு, நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் என்று சொல்லி இருக்கிறது. சோ அப்போ வந்து இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிற ஈவெண்ட்ஸ் ரொம்ப பெருசா நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாலும் சரி, அது இப்படின்னு. அதான் இயேசு சொல்ற, இதெல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க ஒன்னே தான் செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். சோ இந்த ராஜ்யத்தின் நீதி எப்படி தேடுறது? வித்தவுட் ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட். தேர்ஸ் ஒன்லி வே. ஏன்னா அவர் பேசதான் ராஜ்யமும் நமக்கு தெரியும், நீதியும் நமக்கு தெரியும். ஏன்னா அவரே நம்முடைய நீதியா இருக்கிறார். அவருடைய சத்தம் நமக்கு நீதியை கொண்டு வருகிறது. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய்ன்னு சொல்றாரு. ரத்தத்தின் சத்தத்தை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். மெடிடேட்டிங் த பிளட். சோ இதெல்லாம் இததான் நம்ம டெய்லி செய்யணும். ஆன் அ குட் டே, ஆன் அ பேட் டே, ஆன் அ குட் டே, ஆன் அ ட்ரபிள்சம் டே, ஆன் அ நாட் சோ இது டே. சில நாள் நீங்க சொல்லலாம், இல்ல என்னால இதெல்லாம் சில நாள் செய்ய முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல, அப்படியே கீழே கிடக்காதீங்க. ஜெரி சாவல்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது எட்ஜுக்கு போய் புல்பிட்டுக்கு சாரி மேடைக்கு அந்த சைடு ஒரு ட்ரம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இதுல மியூசிக் வாசிப்பாங்க ட்ரம்ஸ். அதுல பெரிய ட்ரம் அதோட ஓப்பனா இருந்திருக்கு. அதுக்குள்ள விழுந்துட்டார். விழுந்தோடனே ஆண்டவர் கேட்டான், ஆண்டவர் நான் இப்ப என்ன பண்ண அப்படின்னானு, மீகா 7 ஏதோ ஒரு வசனம், அதுல ஒரு வசனம் உடனே ஃப்ரீ அப்படின்னு. என்னது மீகா 7? இல்ல நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், நீ எந்திரிச்சிக்கிறோம் அப்படின்னா. சோ எந்திரிச்சு வந்து பிரசவம் பண்ணிட்டு இருக்கான். பிரசவம் பண்ணி முடிச்சோடனே ஒரு அம்மா வந்து கேட்டுச்சான், நீங்க விழுந்துட்டீங்களேன்னு கேட்டுச்சான். ஆமா விழுந்தேன், பட் நீங்க அந்த ரெக்கவரியை பாத்தீங்களா, நான் எந்திரிச்சு வந்துட்டேன்லன்னு கேட்டிருக்காரு. இல்ல நீங்க விழுந்தீங்க, அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குமா, மெசேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கான ஏதாவது ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஏங்க எத்தனை தடவை ஏங்க விழுங்குறதே பத்தி பேசிட்டீங்க, நான் தான் எந்திரிச்சு வந்துட்டேன்ல, அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னாராம். சோ அது மாதிரி வந்து ஒரு சில நாள் இந்த மோட்ல நம்ம வெளியே போக வாய்ப்பு இருக்கு. சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் நான் சொன்ன மாதிரி, இல்ல சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ், ஸ்கெடியூல் மாறலாம், குடும்பத்துல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய காரியங்கள் இருக்கு. இதனால சிலது 1-2 நாள் போகலாம். ஆனா யூ கம் பேக் டு இட் சூன். யூ ப்ரே அபவுட் இட் ஃபர்ஸ்ட். இஃப் இல்ல எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குங்க, எனக்கு டைமே இது பண்ண முடியலன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அது திரும்ப அந்த லைனுக்கு கொண்டு வருவாரு. சோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அதுக்கு வந்துட்டு திரும்ப யூ கம் பேக் டு ஹியரிங். ஏன்னா இந்த ஹியரிங் மோட்லயே இருந்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான சொல்றேன், if you are constantly hearing God and அந்த குவாலிட்டி ஆஃப் ஹியரிங் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங். அதாவது வாஸ்ட்னஸ், இதை வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ்னா த வாஸ்ட்னஸ் ஆஃப் யுவர் ஹியரிங். ஓகே, ஒய் ஆக்சிஸ் இஸ் த டெப்த் ஆஃப் யுவர் ஹியரிங். ஓகே, இப்போ வந்து ஹீலிங் அப்படின்னா ஹீலிங் பத்தி என்ன கேட்டிருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி இந்த நான் கர்த்தர் என்ன சுகமாக்குவாருன்றதுக்கு உங்களுக்கு அந்த உறுதி வந்திருக்கா? அந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்களா? இல்ல கர்த்தர் உங்களை பார்த்து நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு அவரே சொல்றது, சுகமாக்க, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தேவனே சுகமாக்க முடியும் அப்படின்னு அறிந்து கொள்றது. ரெண்டாவது தேவனே நம்மளை பார்த்து நான் உன்னை சுகமாக்குவேன்னு சொல்றது. மூணாவது சுகத்தை பெற்றுக்கொள்றது. இது மூணுமே ஹியரிங். ஸோ இது டெப்த் ஆஃப் ஹியரிங். ஹீலிங்ல டெப்த் இருக்கு. ஹீலிங்ல டெப்த் என்னன்னா, ஹீலிங்ல டெப்த் என்னன்னா, ஹீலிங்கை பொறுத்தவரை யூ ஹியரிங் தட் யூ ஆர் ஹீல்டு. ஓகே, அண்ட் இட் மேனிஃபெஸ்டிங் இன் யோர் பாடி. ஸோ டெப்த் இருக்கு. ஸோ அந்த டெப்த்லயும் நம்ம போயிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதுதான் நம்ம டெய்லி நம்மளுடைய கோல். இதுதான். ஓகே, ஸோ இதை மட்டும் செஞ்சுட்டே இருந்தா போதும். நீங்க என்ன ஆனாலும் சரி, இதுதான் ஃபைனலி பேசிக். இதுதான். There is no big thing. Surprisingly, 99% of Christians whom I met don't do this at all. Bible colleges don't teach this at all. Hearing the voice of God பத்தி பேச மாட்டாங்க. சர்ச்சுக்கு போடுவாங்க, டைத்து கொடுவாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க. இதெல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாமே நல்லதுதான். சர்ச்சுக்கு போங்க, டைத்து கொடுங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவ சத்தத்தை நீங்க கேட்கறது உங்களுக்கு டெய்லி அதுதான். ஏன் இதெல்லாம் நான் வந்து ஒரு 100ஆவது தடவை பேசிப்பேன் நினைக்கிறேன். இப்போ சமீபம் ஒரு 2 வருஷத்துல. தப்பே இல்லை, நான் 1000 தடவை கூட பேசலாம். ஏன்னா அப்படி பேசினாலுமே சில பேர் புரிய மாட்டேங்குது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட்.
நீங்க அதாவது டெவில் என்ன பண்றாங்கன்னா நிறைய நேரம் வந்து பிலீவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க டிசீவ் பண்ணி வைக்கிறான். அதெல்லாம் கிடையாது. நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். காட்ஸ் வாய்ஸ் யூ வில் ஹியர். ஏன்னா அவர் சொல்றாரு, முழு இதயத்தோடு என்னை தேடி நீ தேடுவீர்களாகி என்னை நிச்சயம் கண்டுகொள்வீர்கள் சொல்றாரு. ஹி cannot lie. Should be true. ஓகே. ஸோ இன்னொரு இந்த ப்ரேயர் பத்தி கொஞ்ச நாள் வந்து ஆங்ஸைட்டி ட்ரிவன் ப்ரேயர்ஸா எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இதுக்கு வந்திருக்கேன். ஒரு ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ், வாட் இட் இஸ். ஒரு சில காரியங்கள்ல ஒரு நிச்சயம் வந்துருச்சு. அந்த காரியத்துக்கு இப்போ நான் ஒன்றும் ஆங்ஸைட்டி ட்ரிவனா இல்ல. பட் டெஃபினட்டா அது நடக்கும். இன்னும் அதுல வந்து கர்த்தர் என்கிட்ட பேசுறது, இன்னும் நீ சொன்ன மாதிரி லைக் ஹீலிங் எடுத்தா யூ ஆர் ஹீல்ட் அப்படி இன்னும் வரல. பட் ஒரு ஒரு அஷ்யூரன்ஸ் ஷியோரிட்டி இருக்கு. ஸோ ஐ எம் நாட் ட்ரிவன் பை ஆங்ஸைட்டி. ஆக்சுவலி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மை மிரக்கிள் பிரேக் த்ரூஸ் அண்ட் ஐ எம் பிரேசிங் காட் ஃபார் இது. பட் மூளையில ஒரு தாட் வருது. ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு சே, பட் ஸ்டில் ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அதர்ஸ். மூளையில ஒரு தாட் வருது, ஒருவேளை நம்ம கம்ப்ளேசண்டா இருக்கோமோ, நம்ம வந்து ஏன்னா ஆங்ஸைட்டி ட்ரிவனா இல்ல சில காரியத்துல. இப்போ நான் அந்த ஏன்னா ஐ பீன் பிரேயிங் சோ மச் ஃபார் இட் அண்ட் பிளட் எல்லாமே இது பண்ணி ஐ ஐ ஐ நோ ஐ ஐ கெட் தட். ஸோ அந்த அந்த இது வந்து தப்பா இல்ல அது வந்து கம்ப்ளேசன்சியான்னு எனக்கு அதாவது ஒரு என்னன்னா level of அதாவது there is an area where your mind is dominating. ஓகே. ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும். as you climb ascend into the realms. ஒரு அளவுக்கு மேல போயிட்டீங்கன்னா இட்ஸ் only spirit. அந்த ஸ்பிரிட் only realm போயிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. This tells that you have to still climb. Okay. ascend. ஓகே. அசென்ட்னா என்ன எல்லாருக்காகவும் சொல்றேன். அசென்ஷன்னா என்ன, எப்படி அது எப்படி பண்றீங்க? அசென்ட் நீங்க மட்டும் சொல்றீங்க எப்படி? ஜஸ்ட் ப்ரே தட் ஆண்டவரே நான் இன்னும் உயரங்களுக்குள் போகணும். ஆவியின் உயரங்கள், அதாவது உயரங்கள் இருக்கு, ஆழங்கள் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஓகே. பிளெஸிங்ஸ் ஆஃப் தி ஹைட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆஃப் தி டெப்த்ஸ். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, when you pray in the spirit you ascend. ஓகே. அண்ட் அந்த ஹைட்ஸ்க்கு போறது. அண்ட் the depths-ஓட blessing you go when you go to the word. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இதெல்லாம் இன்னும் நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஃபுல்லா எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. எனக்கு வந்ததை நான் சொல்றேன். ஸோ இது ரெண்டுமே யூ ஷுட் பி டூயிங். யூ ஷுட் பி அசெண்டிங் as well as descending. ஸோ நீங்க அது ரெண்டும் செய்ய 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிட்டோட டாமினேஷன் அதிகரிச்சுட்டே போகும். யூ வில் நோ சர்டன் திங்ஸ். நீங்க ஆக்சிடென்டலா பண்றதுதான் பிரேக் த்ரூவா இருக்கும். நீங்க சும்மா எங்கேயா போவீங்க, அது பார்த்தா அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கும். சில பேர் கேட்பாங்க, எப்படிங்க கரெக்டா இங்க போனீங்கன்னு கேட்பாங்க. உங்களால அதை எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது. தெரியலையே நான் எப்படி போனேன்னு தெரியலையே, ஆனா கரெக்டா போயிட்டேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்பிரிட் டாமினன்ஸ். அதாவது நீங்க நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஸ்பிரிட் தான், இல்லை கை தட்டிட்டு ஏதோ பண்றது, இல்லை கண்ணை முடிட்டு படுத்து கிடக்குது, ஏதோ தரிசனம் பாக்குறது, அது மட்டும் தான் ஸ்பிரிட் நினைக்கிறாங்க. நோ, ஸ்பிரிட்டோட டாமினன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க இட் வில் டைரக்ட்லி ரிசல்ட் இன் விக்டரிஸ். மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் அதிகரிக்கும் ஸ்பிரிட் டாமினன்ஸ் அதிகமாக இருந்தா. விஸ்டம் வேற லெவல்ல இருக்கும். அவங்க பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றது எல்லாமே ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுதான் ஆக்சுவலா ஸ்பிரிட்டோட ஒர்க்கு. பெண்டிகஸ்டல் நினைக்கிற மாதிரி கைத்தட்டி சர்ச், அதுவும் அண்ட் ஸ்பிரிட்டோட ஒர்க் 99% happens outside the church, not inside the church. இன்சைட் த சர்ச் வந்து காட் ஸ்பீக்ஸ் டு யூ, அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் நடக்குது, அவ்வளவுதான். ஆனா வெளியே தான் வந்து பிரேக் த்ரூஸ், மிரக்கிள்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ நீங்க ஸ்பிரிட் டாமினேட்டட் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க தான் உயர்ந்த ஜாதி, அப்பர் காஸ்ட் இன் திஸ் எர்த். எர்த் வில் பவ் டவுன் டு யூ அண்ட் வில் சரண்டர் டு யூ அண்ட் வில் obey your voice. People will listen to you. Okay. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு you can control things happening kilometers away, all by the power of the spirit. ஸோ வந்து அன்பார்ச்சுனேட்லி நீங்க இது தெரியாம எல்லாரும் சர்ச் ஆக்டிவிட்டி தான் நிறைய பண்ணணும்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சர்ச் சண்டே ப்ரோக்ராம், மண்டே ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், பாட்டுக்கு போறோம், அதுக்கு போறோம், இதுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பீட்டர் திருமலகுமார், ப்ராஃபட் பீட்டர் திருமலகுமார் சொன்னாரு, என்னதான் கோழி பறந்தாலும் வந்து அதிகபட்சம் அது ஒருத்தவங்க பிளேட்டுக்கு தான் போகுமே தவிர ஈகிள் ஆகாதுன்னு சொன்னாரு. அந்த கதையா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னன்னா நீங்க வந்து ஜெபத்துல உயர எழும்புறது. நான் சொன்ன மாதிரி டெப் டீப் இன் தி வேர்ட்.
இது நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிரிட் டாமினேஷன். இந்த மாதிரி தாட்ஸே வராது. இது நான் சில பேருக்கு புரியாம இருக்கலாம் நான் சொல்றது. நீங்க அனுபவிச்சாதான் இது புரியும். there is a life like that which is like a highway. நான் இது ஒரு நாள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருந்தேன் சென்னையில. எங்க வீட்ல இருந்து யூஸ்வலா அந்த இடத்துக்கு 1 hour ஆகும் போறதுக்கு. அன்னைக்கு செம்ம டிராபிக். இந்த வடபழனி தாண்டி போகணும். வடபழனி அந்த ரோட்ல ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. செம்ம டிராபிக். ஒரு மணி நேரத்துல போறதுக்கு 2.5 மணி நேரத்துல போனேன். அந்த மீட்டிங் செம்ம லேட்டு நான். 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு போனேன். அப்ப நான் அப்பாலஜிஸ் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாரி அப்பாலஜிஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த என்டையர் டிராபிக்ல ஒரு குரூப் அஃபெக்டே ஆகல தெரியுமான்னு கேட்டேன். யாருன்னு கேட்டாங்க. இதே ஏரியால ஃபிளைட்ல போனவங்க அஃபெக்டே ஆகலன்னு சொன்னேன். இதே ரூட்ல யார் ஃபிளைட்லயோ ஹெலிகாப்டர்லயோ போனா அஃபெக்ட் ஆகலாம். அது யாரும் அனதர் டொமைன் ஆல் டுகெதர். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பிரிட் லைஃப். ஸோ சில தாட்ஸே உங்களுக்கு வராது. வேற மாதிரி தாட்ஸ் மட்டும் தான் வரும். யூ வில் ஸ்டார்ட் பாண்டர் சொல்றாருல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் மேலன்னு. அந்த தாட்ஸ் தான் உங்களுக்கு கேட்காது. யூ வில் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். தாட்ஸ் ஆஃப் காட், நாட் த வாய்ஸ், தாட்ஸ் ஆஃப் காட். ஸோ அதுதான். ஸோ அது போனாலே இந்த டவுட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோவா லிங்கர் ஆகாது, போயிடும். அது வரை பிரதர், நான் உங்களுடைய குரூப்புக்கு நியூ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. 2-3 மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. என்னுடைய சாட்சின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்கலாமா? டைம் இருக்குமா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஷார்ட்டா முடிஞ்சா ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. 5 மினிட்ஸ் சாட்சி, ஒரு 5 மினிட்ஸ் சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து ஹிந்து பேக்ரவுண்டு. என்னுடைய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ். மாமியார் வீட்டுல வந்து மாமியார் மட்டும் கிறிஸ்டின், மாமனார் ஹிந்துவா இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லி சொல்லி நான் விசுவாசத்துக்குள்ள வந்தேன். விசுவாசத்துக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு முதல்ல வந்த கேள்வி வந்து 10 கட்டளையில வந்து தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு போட்டிருக்கேன். நான் வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணிட்டேனே, என்னையும் உங்களால ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அது வந்து என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த வாரத்துல எங்களுடைய பாஸ்டர் வந்து யாக்கோபுடைய மெசேஜ் எடுத்தாரு. யாக்கோபு மெசேஜ்ல அந்த 28வது அதிகாரத்துல அந்த ஏணியில இருந்து அவர் சொல்ற பதில் எல்லாம் அவர் வந்து மெசேஜா கொடுத்தாரு. அப்ப வந்து அவனும் வந்து அப்பாவையும் அண்ணனையும் ஏமாத்திட்டு வரும் பொழுது அவனை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்னையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயப்படுத்திக்கிட்டே இருந்தேன். நிச்சயப்படுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது வந்து அது ஃபுல்லா நான் கவனிக்காதபடிக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதாவது, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து அப்படின்னோடனே வந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பாருன்னு சொல்லிட்டு தசமம் கொடுக்கிறது. இந்த பொருத்தனையும் பண்ணி இந்த ஒரு வசனத்தை சொல்லி 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 ஆண்டவரே எந்த குறைவிலையும் நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிட்டு இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பிள்ளைகள் பெரிதான உடனே என்னுடைய வீடு எனக்கு பத்தல. வீடு பத்தலைன்னு சொல்லும் பொழுது வீட்டுல பின்னாடி இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ரூம் போடுவோம்னு சொல்லும் பொழுது எங்க வீட்டுல ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு அத. அதுக்கப்புறம் வந்து நான் ரிட்டையர்டும் ஆயிட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது. 30 வருஷம் நான் வந்து கிறிஸ்டியனா இருந்திருக்கேன். அந்த ஒரு வசனத்தின்படி என்னை எந்த குறைவும் இல்லாம ஆண்டவர் நடத்திட்டாரு. ஆனா இந்த எல்லை விரிவாகிறது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காவே இருந்தது. அப்ப மறுபடியும் நான் இந்த இதயத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னதை மறுபடியும் நான் வந்து அப்பதான் வாசிக்கிறேன். அவ்வளோ நாள் என்னுடைய கண் வந்து மறைக்கப்பட்டது மாதிரி இருந்தது. அவர் சொன்னது வந்து நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற இதை பார்த்துட்டு, ஆண்டவரே நீங்க வந்து மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய்ன்னு சொல்லியிருக்கீங்க. இதை நான் கிளைம் பண்ணவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும். அதனால என்னுடைய காலி இடம் கிடந்தது வடக்குல தான். அப்ப இந்த வடக்குல இருக்கிற இடத்த வந்து எனக்கு ரூம் போடணும். நான் நாளைக்கு காலையில நான் ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசுவேன். அவர் ஒண்ணுமே சொல்லாம சரின்னு சொல்லணும். கையில பணம் எல்லாம் இருக்கு பிரதர். ஆனா அவருக்கு ஏனோ அதுல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்து ஒரு தடையாவே இது எந்த ஒரு இதுனாலும் மேக்சிமம் தடை பண்ணுவாரு. போதும், இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில போய் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம ஒரு ரூம் போடணும், பிள்ளைகள் வந்து இப்ப பத்த மாட்டேங்குது நமக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பதில் சொல்ல பிரதர். ஓகே அப்படின்ட்டாரு. ஓகேன்ன உடனே அந்த பின்னாடி ஒரு ரூம் எடுத்து முடிச்சிட்டோம்.
அதுக்கும் பின்னாடி என்னுடைய நாத்தனாருடைய வீடு ஒண்ணு இருந்தது. அவங்க சேல் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அதுவும் அதே நார்த். அதுவும் நாங்க வாங்குறதுக்கு கிருபை கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்ததுனால மறுபடியும் இப்ப நான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கம் தானே சொல்லியிருக்கீங்க, வடக்குல கொடுத்துட்டீங்க, கிழக்கு மேற்கு எனக்கு வேணும் அப்படின்னு, தெற்கு எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கொடைக்கானல்ல ஒரு இடம் வாங்க இப்ப கிருபை கொடுத்தாரு. அது மதுரையில இருந்து கிட்டத்தட்ட வடகிழக்குல தான் இருக்கு. சோ அத நான் கிழக்குன்னு முடிவு பண்ணிக்கிட்டு நார்த்ல என்ன கொடுக்க போறீங்க? நார்த்ல கிழக்கு மேற்கு வடக்கு, ஆமா நார்த்ல மேற்கும் கிழக்கும் முடிஞ்சிச்சு, எனக்கு வடக்கு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு சொப்பனம் கொடுத்தாரு ஆண்டவர். நான் அதை ரொம்ப இன்சிஸ்டிங்கா என்னுடைய நாத்தனார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு எல்லா திசையிலையும் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு திசை எனக்கு முடிஞ்சிச்சு, 3வது திசைக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சொப்பனம் வந்தது. அதாவது சென்னையில ஒரு பெரிய வீடு, யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வீடு, பல கோடிகள் வேணும். என் கையில லட்சங்கள் தான் இருந்தது, அதுவும் இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப பல கோடிகள் பெறும் அளவுக்கு ஒரு வீட்டை காமிச்சு, நாங்க 2 பேரும், நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் போய் அதை விலை பேசுற மாதிரி அட்வான்ஸும் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு வீட்டை காமிச்சிருக்கிறாரு. அதுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டே இருந்து இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டேன். அப்ப ஏசாயா 46:11 எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது ஒரு ஆய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் தூர தேசத்திலிருந்தும் உனக்கு உதவியை கொடுப்பேன். அந்த வசனத்துல நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு அந்த வசனம் எனக்கு வசனம் கிடைச்சிருக்கு. சோ இதுக்காகவும் நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன். இதை எப்படி நடத்துவாருங்கிறது எனக்கு தெரியல. இந்த திங்கிங்ல நான் இருக்கும்போது உங்களுடைய குரூப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், இதைதான் நீங்க இன்ஹெரிட் பண்ணணும், பிசாசு நம்ம கிட்ட இருந்து நம்ம இன்கரேஜ் பண்ண வேண்டியதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கரெக்டான ஒரு குரூப்ல என்ன சேர்த்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதையே நான் சாட்சியா சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொரு கேள்வி உன்னுடைய கையின் பிரயாசம், அதாவது பிரயாசத்தை நீ சாப்பிடலாம் சொல்லும் பொழுது, அதாவது உன் கிரியைக்கு தகுந்த பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்றாருல பிரதர். அந்த இதுக்கு எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, எப்ப வரும், எங்க வரும், டைம் இருக்கா அதுக்கு, இல்ல மற்ற பிரசங்க எல்லாம் சொல்றது மாதிரி மறுமையில தான் நமக்கு அதுக்குரிய பலனா, இம்மையிலேயே அதுக்குரிய பலனா, என்னோட கூட வருகிறது அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப பிரசன்ட்ல என்ன? இந்த ஒரு டவுட், இதுதான் என்னுடைய கேள்வி. நான் முதல்ல சொன்னது சாட்சி. ஓகே, தேங்க்யூ. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஒன்று சொல்லணும். நீங்க சொன்ன அந்த சாட்சி ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாமே, நிறைய காரியங்கள் ரொம்ப எனக்கு ஆண்டவர் டீச் பண்ணது நீங்க உங்க லைஃப்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. நான் 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 ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, ஆண்டவரோட அடுத்த மூவ் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மேடைகள்ல இருந்து நடக்கிறது இல்லை, இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கு. யோபு சொன்ன மாதிரி தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்ற மாதிரி தேவனுடைய ரகசிய செயல்கள் அநேகருடைய கூடாரங்கள் இருக்கு, உங்க கூடாரங்கள் அது நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் நிச்சயம் செய்வார். உங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க டெஸ்டிமனி உங்களுக்கு ஓகேனா நான் இதை கட் பண்ணி சேனல்ல போடலாமான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகே சொன்னீங்கன்னா போடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது பிளெஸிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பீப்புள் ஷுட் நோ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியணும் அவங்களுக்கு. ரொம்ப ரிலீஜியஸ் திங்கிங்ல ரொம்ப நாளா சர்ச்சுக்கு போனவங்களுக்கு அந்த அந்த ரிலீஜியஸ் டீச்சிங் இருக்கவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் எடுத்து போடுறது. ஸோ இது மாதிரி டெஸ்டிமனிஸ் கேட்கும் போது அவங்களுக்கு உண்மையிலே விசுவாசம் இன்னும் பலப்படும். சரி, தேங்க்யூ. ஓகே, உங்க கொஸ்டினுக்கு இன்னொன்று அகைன் நீங்க சொன்னது ரொம்ப ப்ராஃபட்டிக்காகவும் இருக்கும் உங்க டெஸ்டிமனி. ஏன்னா இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் நீங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த குரூப்புக்கு இயர் ஆஃப் கோல்டன் இன்ஹெரிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி அது குறிப்பா எனக்கு ஆண்டவர் பேசினது இந்த லேண்ட் வாங்குறது இந்த மாதிரி காரியங்கள் குறித்து பேசியிருக்காரு. ஸோ அதனால அதுதான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் அது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப கன்ஃபர்மேட்டரியா இருந்தது. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அது வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது. ஓகே, இன்னொன்னு நான் சொல்லணும். நீங்க இந்த கொஸ்டின் கேட்டது கூட பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கனெக்டடா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா,
இன்னைக்கு காலையில எனக்கு ஆண்டவர் இந்த வசனங்களை வச்சு பேசிட்டு இருந்தாரு. மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருகிறதை பூலோகத்தார் யாரும் காண்பார்கள் அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு பேசிட்டு இருந்தாரு. சோ நீங்க சொன்ன வசனம் அது வந்து எங்க வருதுன்னா வெளிப்படுத்தல் தான் வருது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இந்த கர்த்தருடைய வருகை அப்படின்றத வந்து நான் வந்து முன்னாடி பேசியிருக்கேன், முன்னோர் மீட்டிங்ல பேசியிருக்கேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி வந்து அது வந்து அவருடைய அந்த 2வது வருகை, அவர் நேர வருவாரு அப்படின்றத பத்தி அந்த பேசேஜ்ல சொல்லல. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அடிக்கும் என்னோடு வருகிறதுன்றது என்னன்னா, இந்த கர்த்தரின் வருகைன்றது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ரெஃபரன்ஸ், அதை எடுத்து அவங்க வந்து சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டுல எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வருகிறார்ன்றது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்துல சில நாட்களோ சில பேர் சில வருஷங்களோ காத்து கொண்டிருக்கும் போது முடிவா அந்த பலன் அவங்களுக்கு வருது. இப்ப சாராள் கேஸ்ல வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சந்திப்பேன் உன்னன்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, அடுத்த வருஷம் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து என்ன நடந்துச்சு, அவர் வரல, குழந்தை வந்துச்சு. ஓகே, இது மாதிரி பாத்தீங்கன்னா 2-3 எக்ஸாம்பிள் இருக்கு. ஆண்டவர் விசிட் பண்றேன்றது 2 அர்த்தத்துல வரும். ஒண்ணுன்னா துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பும், விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசத்தின் பலன், எதற்காக காத்து கொண்டிருக்காங்களோ அது அந்த பலன், அதை தான் வந்து அது குறிக்குது. ஓகே, சோ அவர் வெளிப்படுத்தும் விஷயத்துல பேசுறது வந்து இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் போல என்னோட வருகிறதுன்றது என்ன இதுல வருதுன்னா, அந்த என்டையர் புக்கை பத்தி, அதுக்கு இமிடியட் கான்டெக்ட் ஒன்று இருக்கு, அதை பத்தி நான் பேச விரும்பல. இமிடியேட்டா அந்த காலத்துல என்ன மீனிங் வந்துச்சு அது தேவையில்லை, நமக்கு என்ன மீனிங் தான் நமக்கு தேவை. சோ இப்ப அந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசன வசனங்கள் அதுல நிறைய இருக்கு. அது பிரைமரியா வர்றது என்ன வருதுன்னா, தேவன் இயேசு ராஜாவா இருக்கிறார் என்பது வருகிறது. ஓகே, அவர் தான் ராஜாவா இருக்கிறார். இப்ப கர்த்தர் வந்து காலகாலமா யுகமா வந்து ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்றது பழைய ஏற்பாட்டெல்லாம் வந்திருக்கு. ஆனா ஏன் இயேசு ராஜாவா இருக்கிறான்றது முக்கியத்துவம்னா, இயேசு மாம்சத்திலே பூமிக்கு வந்து மனுஷனாக வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் அரசாளுகிறார். இப்ப அவர் அப்படி ராஜ்யத்துல அரசாண்டு கொண்டு அவர் ராஜ்யத்துல இருக்கும்போது, ஆளுகையில அவர் இருக்கும்போது, அது எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, அவர் மட்டும் இல்ல அவரோட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1 வருது, நம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். நம்ம ஆக்கிட்டார், ராஜாக்கள் ஆக்கிட்டார், ஆசாரியர் ஆக்கிட்டார். அவரோட கூட ஆளுகை செய்யும்படியான ஒரு மிகப்பெரிய வாக்கியத்தை அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சோ அவர் ஆளுகை செய்கிறார் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து ஆளுகை செய்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னாலே நாமும் ராஜாக்களா இருக்கிறோம்ன்றதான் அதுல முக்கியத்துவமே. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் யுகயுகமா ராஜாவா இருக்கிறத பத்தி போட்டிருக்கு, அது வந்து வேற. அந்த ராஜ்யத்தின் கீழே இந்த ஒரு ராஜ்யம் இருக்கு, பிதாவாகிய தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே கிறிஸ்துவின் ராஜ்யம் வருகிறது. சரியா? சோ அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்றது வந்து நம்மையும் சேர்த்த ராஜ்யம். சோ அதான் வெளிப்படுத்தும் விஷயம் சொல்லுது. சோ அது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, கிறிஸ்து சேனைகளுடைய அதிபதியா இருக்கிறாரு, சேனைகளின் கர்த்தரா அவர் இருக்கிறாரு. நாம் பரிசுத்தவான்கள் என்ற கேட்டகரியில் வரோம், நாம் விண்ணப்பிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி காரியங்களை செய்கிறார். இப்படிதான் நடந்துட்டே இருக்கு. ஓகே, சோ இப்படி நடந்துட்டே இருக்கு. இப்படி நடந்துட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை இப்படி நடந்துட்டே இருக்குன்னு சொல்லி இருக்குது. ஃபுல்லா புக்கு ஃபுல்லா தான் வருது, தான் தீமை. சோ இதை விசுவாசிக்கிறவர்கள், ஓகே, எந்த அளவுக்கு அதை விசுவாசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, அப்படி ஒரு இருக்கும்போது அவர்களுக்கான பலன் அவரோடு கூட வருகிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த அவர் வர்றாரு, பலன் கொடுக்குறாரு, பதில் கொடுக்குறாரு, அவர் பலன் கொடுக்குறாருன்ற மீனிங் என்னன்னா, டெஃபினெட்லி தெர் இஸ் an answer. அண்ட் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கர்த்தருடைய வருகையை பல விதத்திலே அனுபவிக்க முடியும். There will be lot of comings of the Lord. இப்ப ஒவ்வொரு வார்த்தை நிறைவேறுதலும் அவருடைய வருகைக்கு சமானம். குறிப்பா அது ரொம்ப சேலஞ்சிங்கா, ரொம்ப டஃப்பான வேர்டா இருக்கும்போது, எதிர்பாராத வார்த்தையா இருக்கும்போது, நம்முடைய கரத்துக்கு மிஞ்சினதோ அப்படிப்பட்ட வார்த்தை. ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், இப்ப நான் அந்த ரெவலேஷன்ல சொன்ன அந்த செட்டப், அவர் ராஜாவா இருக்கிறார், அவர் கீழே நாம் ராஜாக்களா இருக்கிறோம், அந்த செட்டப் கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்கிறது. தேவதூதர்கள் கிரியை செய்யறாங்க, அவங்க எல்லா டொமைன்ஸ், எல்லா அதிகாரங்கள், இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அதிகாரங்கள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் எல்லாவற்றையுமே அவங்க ஆளுகை செய்யறாங்க அப்படின்றது அந்த கிங்டம் இப்ப இருக்கு என்று நம்ம விசுவாசிக்கும் போது, இம்பாசிபிள்னு ஒண்ணுமே கிடையாது, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். சோ இதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய வருகை இருக்கும். வருகை எப்படி இருக்கும்? பலனோடு இருக்கும். என்ன விசுவாசித்தார்களோ அந்த பலன், எதற்காக அவங்க ஜெபித்து விசுவாசத்தில் நின்றார்களோ அந்த பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள்.
அது ஒரு தடவை மட்டும் நடக்கிறது இல்லை, நிறைய தடவை நடந்தாகணும். ஏன்னா நமக்கு நிறைய காரியங்கள் சுதந்திரிக்க வேண்டியிருக்கிறது, நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சோ அந்த அர்த்தம் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுமையிலே அவர் வந்து கொடுப்பாரா, அவர் என்ன கொடுத்தா நமக்கு என்ன கொடுக்கட்டும், யாருக்கு வேணாம்னா சோ அது வரட்டும். ஆனா அது அது போக்கஸ்ல நிறைய பேர் நினைக்கிற மாதிரி. ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எல்லார்ட்டையும் இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, உனக்கு ஒரு ரிவார்டும் கிடையாது. ஏன் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறதுனா, விசுவாசத்துக்கான பலன்லாம் இப்ப வராதுன்னு நம்ப வச்சுட்டான் பிசாசு. அதனால யாரும் விசுவாசிக்கிறது இல்லை. சோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட்டிங் தியாலஜி வேற கொடுத்துறான். சோ என்ன வாக்குத்தத்தை யார் பிரசங்கம் பண்ணாலும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பிரசங்கம் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சொல்லிட்டு அது ஃபுல்லா நடக்குமான்னு தெரியாது, அப்படி இப்படி ஒரு சில டவுட்ஸோட போட்டு முடிச்சிடுறாங்க. முடிக்கும் போது ஜனங்களுக்கு வந்து விசுவாசமே அது. இப்போ விசுவாசம்ன்றது பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், படிக்கணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். பண்ணாதான் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். சோ விசுவாச ரிவார்டே இல்லைன்றப்ப எதுக்கு இந்த எஃபர்ட்லாம் எடுக்கணும்னு யாரும் எடுக்கிறது இல்லை, அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. தட்ஸ் டிசெப்ஷன். அப்படிதான் நிறைய பேரை பிசாசு ஏமாத்தி வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து இமிடியேட்டா உண்டு நமக்கு. டெஃபினட்டா உண்டு, ஓகே டெஃபினட்டா உண்டு. ஓகே. Anybody வேற else? வேற யாராவது கேக்குறீங்களா? யாருமே கை உயர்த்தல, அதான் I'm asking. சரி, யாரும் கை உயர்த்தலன்னா நான் வேகமா ஒரு சாரத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சோ நான் இன்னைக்கு பேசணும்னு வச்சிருந்தேன், அதை மட்டும் வேகமா பேசுகிறேன். வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 6-7. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ரெண்டு வசனங்கள் வாசிச்சோம். ஒண்ணு வந்து நம்மிடத்தில் அன்பு கூறும் தம் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. சோ நான் இந்த தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன்ல, இப்போ வந்து போன மீட்டிங் கூட பேசினேன், உன்னதமானவர் முன் தாழ விடும்போது அப்படின்னு சொல்லி. சோ நாம் அவருடைய பிரசனத்திலே போய், அவருடைய சமூகத்திலே போய் அவருடைய மகிமையை காண்கிறோம், அவருடைய மாட்சிமையை காண்கிறோம், அவருடைய சர்வ வல்லமையை காண்கிறோம், அவருடைய வார்த்தை மூலமா இதை நம்ம கேட்கிறோம். நமக்குள்ளது போக ஆரம்பிக்கும் போது நாம் தாழ விழுகிறோம். சரியா? நாம் வந்து நிக்க முடியாத விழுகிறோம். ஆனா நம்ம கீழே விழுகிறதுனால அவர் வந்து அப்படியே வந்து இங்க முன்னாடி சில அரசியல்வாதிகளா இருந்தாங்க, ஒருத்தவங்களா இருந்தாங்க. அவங்க எப்பயுமே மக்கள் காலில் விழுந்தே இருக்கணும்னு நினைப்பாங்க. நேரடியா அவங்க காலில் விழ முடியாட்டியும் பரவாயில்ல, அவங்க கார்ல போனாங்கன்னா டயர் கிட்டேயாவது விழணுன்றதுல விரும்புவாங்க. ஒருத்தர்லாம் ஹெலிகாப்டர்ல அடிபட போயிட்டாராம், ஒரு தடவை காலில் விழுகிறேன்னு போய் பிடிச்சி 4 பேர் சேர்ந்து காப்பாத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து இருக்காங்க. மக்கள் அப்படிதான் விரும்புறாங்க, காலிலே இருக்கணும் அப்படின்னு. இன்னொருத்தர்லாம் நான் பார்த்தேன், ஒரு வீடியோல பார்த்தேன், புடிச்சு அமுக்குறாரு, காலில் விழுந்து எப்படியாவது. சோ அந்த மாதிரிதான் மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்றாரா, நாம் அவருடைய பாதத்தில் விழுகிறோம், அவர் முன்பாக சரணடையும் போது அவர் நம்மை தூக்கி விடுகிறார். எந்த அளவு தூக்கி விடுகிறார் என்று சொன்னால், சிங்காசனத்தை அமர்கிற அளவு தூக்கி விடுகிறார். அதான் தாவீது சொன்னா, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். யோபு வாழ்க்கையிலே அவங்களுக்கு நான் யோபு 42 உங்களுக்கு காட்டேன். யோபு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து கேம் டு பாயிண்ட் ஆஃப் கம்ப்ளீட் சரண்டர். அவன் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்வல்லவர், செயலை தடைப்படாது. கர்த்தர் என்ன பண்ணாரு பாருங்க. அடுத்து, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. சோ என்ன முடிவது? அவன் இழந்ததை எல்லாம் திரும்ப தந்தார், ரெண்டத்தனையாக திரும்ப தந்தார். அவன் பேரை உயர்த்தினார், அவன் திரும்பவும் மகிமையும் கனமும் அடையும்படி செய்தார். அவனை பெரிய அளவுல கொண்டு போய் வைத்தாரு. ஆரம்பத்தில் இருந்ததோட 2 மடங்கு எல்லாவற்றையும் யோபு திரும்ப பெற்றுக் கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு உயர்வை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார். அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் சரண்டர் வந்தானே, அது அவர் தான் நம்முடைய தேவன். அதான் நான் போன அந்த மீட்டிங்ல சொன்னேன். இப்ப வந்து இப்ப இஸ்லாம்ல வந்து கூட சொல்றாங்க, இறைவன் மிகப்பெரியவன், அவர் பெரியவர், நம்ம ஒண்ணும் வர முடியாது, அவர் மட்டும் விழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம இது அந்த மாதிரி நிக்கிறது இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரியா? அவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்,
நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா செய்கிறோம். அதனாலதான் நம்ம தாராளமா போய் சரண்டர் பண்றோம். அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். அவர் அவர் ஒரு வார்த்தை நிமித்தம் நாம் சில காரியங்களை செய்யாம கூட விட்டுறோம். சரி பரவாயில்ல, பவுல் சொன்ன மாதிரி எனக்கு லாபமா இருந்தவர்களை விட அவரை நான் நஷ்டம் விட்டுட்டேன். ஏன்னா இவர் கொடுக்கிற பலன் மிகவும் அதிகமா இருக்கிறது. இவருடைய ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு கேடகவும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ஷீல்ட் அண்ட் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். அப்படிப்பட்டவரா இருக்கிறனால அவர் முன்னாடி போய் விடுகிறோம். ஓகே, தேவரீர் சகலத்தையும் சேவல் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி அவர் பொசிஷனுக்கு போயிடும். சரண்டர்ன்ற இடத்துக்கு போயிடும். ஏன்னா அவர் செய்ய நினைத்து தடையப்படாது. அவர் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நினைத்திருக்கிறார். நான் உன் பேரில் வைத்திருக்கும் எண்ணங்களை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவாரிலும்படி நன்மைக்கு ஏதுவானவைகளே சொல்லி இருக்கிறனால வேறு சரண்டரிங். சோ அவர் என்ன செய்யறாருன்னா நம்மை அவரோட உட்கார வைக்கிறார். சரியா? சோ அதுதான் இந்த வசனம் சொல்லுது, நம்மை அவரோட உட்கார வச்சுட்டார். நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி விட்டார். ஓகே, அது ஒண்ணு. இப்ப இது ஃபர்ஸ்ட்டுக்கு காரியம். ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இதோடைய அர்த்தம் என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு வருவாரு, ஃபைனலா ஒரு நாள் வருவாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஃபைனலா வரும்போது பூமியின் கோத்திரத்தெல்லாம் பார்த்து புலம்புவானா? அப்ப இருக்கிற மட்டும் தானே புலம்புவான். புரியுதா? இது அதை பத்தி சொல்லுதுன்னா, இப்ப இன்னைக்கு என்ன, இன்னைக்கு 2020, 24, 25 வந்துருச்சு. 2035 அந்த பகிரங்கமா இயேசு வர்றாருன்னா 35 இருக்கிறவங்க மட்டும் தான் என்ன பண்ண போறான்? புலம்ப போறான். வேற யாரும் புலம்ப போறது இல்ல. புரியுதா? முன்னாடி இருந்தவன், அதுக்கு முன்னாடி இருந்தவன், அவன் எல்லாம் புலம்ப போறது இல்ல. ஆனா இது அப்படித்தான், அதை பத்தி தான் சொல்லுதா? அப்ப வர்றாருன்றத பத்தி தான் சொல்லுதா? அதாவது நீங்க இதுக்கு எக்ஸாக்டா பார்க்கணும், பழைய ஏற்பாட்டுல ரெஃபரன்ஸ் நீங்க பார்த்தோம்னா கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அவர் மேகங்களுடனே வருகிறார் அப்படின்றது ஆக்சுவலா எக்ஸாக்டா நீங்க சொல்ல போனா அது அவர் மேகங்களோட கீழே வரதையே சொல்ல. நான் முன்னாடியே பேசுறேன், தானியேல் 7 வருது. அவர் மேகங்களுடனே வருகிறார்ன்றது, மேகங்களுடனே ஒரு மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் ஒருவர் வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் கொண்டு வரப்பட்டார். தானியேல் 7. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் கொண்டு வரப்பட்ட போது அவருக்கு ஜாதிகள் மேலும் ஜனங்கள் மேலும் கோத்திரத்தார் மேலும் பாஷைக்காரர் மேலும் ராஜ்யம், அதிகாரம், ஆளுகையும் கொடுக்கப்பட்டது. அவருடைய ராஜ்யம் நீங்காத ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம். சோ மேகங்களுடனே வருகிறார்ன்றது டாக்ஸ் அபவுட் ஜீசஸ் அஸ்யூமிங் ஆபீஸ். இட் இஸ் நாட் ஓபன் கம்மிங். இந்த வசனம் அதை சொல்லல. அவர் வரவே மாட்டார் நான் சொல்லல. இந்த வசனம் அதை சொல்ல. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, he has ascended into the throne சொல்லுது. தானியேல் 7 நடந்துருச்சுன்னு யோவான் பாயிண்ட் பண்றாரு. யோவான் சொல்றாரு, அப்பா இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? சபைக்கு எழுதுறாரு. தானியேல் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் வந்தார், மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் கொண்டு வரப்பட்டு அதிகாரத்தை ஆளுகை பெற்றுக் கொண்டாருன்னு. that has happened already அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்றாரு. ரெண்டாவது பகுதியின் அர்த்தம் என்ன? கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். என்ன அர்த்தம்? இந்த ராஜா இப்ப சீட்ல ஏறி உட்காந்துட்டாரு பவர்ல. அப்படின்னும் போது அவருடைய விரோதிகள் கலங்குவார்கள், பயப்படுவார்கள். இன்ட்ரெஸ்டிங்லி அந்த விரோதிகள் ஏதோ வான மண்டலத்துல பொல்லாத பத்தி பேசல, பூமியில இருக்கவங்களை பத்தி பேசிருக்கு. இயேசு எப்படி யாரா குத்த முடியும்? இன்னைக்கு அவன் குத்துனவன் புலம்பிட்டு போறான். அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்ப அவரை குத்துனவன், அந்த பரிசேயர் சதுசேயர், அவனை விடுங்க. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் எப்படி இயேசு குத்த முடியும்? சபையை குத்துன. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பவுலை பார்த்து சொன்னாரு, ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னாரு. அவங்க என்ன ஆண்டவர், நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது, நான் எங்க உங்களை துன்பப்படுத்தினேன்? மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அகைன் அதை நான் சொல்லிட்டு நான் சொல்றேன், அந்த ஊமையை பத்தி நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அந்த ஊமையை வச்சு எல்லாமே பயமுறுத்திருக்காங்க. நீ சோசியல் சர்வீஸ் பண்ணலாம், நரகத்துக்கு போயிருவாங்க, எனக்கு பிரசங்கம்லாம் பண்ணியிருக்காங்க. அது அதை பத்திலாம் இல்ல. இட்ஸ் டாக்கிங் அபவுட் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. கடைசி நாள்ல ஆண்டவர் நியாய தீர்ப்புல உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, இன்னைக்கும் சரி. ஓகே, இதெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஒரே ஒரு நாள் நடக்கும் கிடையாது, இன்னைக்கும் நடக்கும். ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவங்களை ரெண்டா பிரிக்கிறார். ஓகே, ஒண்ணு வெள்ளாடு, இன்னொன்னு செம்மறி ஆடுன்னு பிரிக்கிறார். செம்மறி ஆடுனா யாருன்னா, அவன் ரட்சிக்கப்படலை, ஆனாலும் அவன் தம்முடைய கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவன் ஆதரவா இருந்தான், உதவி செஞ்சான். ஓகே, அதனால அவனை அவர் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணுவார்.
இன்னொருத்தன் இருக்கான், அவனும் ரட்சிக்கப்படலை, ஆனா அவன் சபையை துன்புறுத்தினா விசுவாசிகளுக்கு எதிராக வேலை பார்த்தான், அவனை விட மாட்டார். புரியுதா? எந்த அளவுக்கு பிசாசு வஞ்சிச்சு வச்சிருக்கான்னா, இந்த லவ் யுவர் எனிமின்றது எங்கேயோ கொண்டு போய் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து தங்களுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு எதிராக என்ன ஜெபம் பண்ணனே தெரியல, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. சரியா? சோ நான் எப்பவுமே சொல்றது, நீங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்துல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பாரு, அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆண்டவரான வெட்டும் குத்துன்னு டைரக்டா நீங்க ஜெபிக்க வேணாம். though you have the right to pray, okay, from the spirit, not carnally, from the spirit you can pray like that, but I am not அப்படியே உங்களுக்கு சொல்ல விரும்பல, நீங்களே படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பாரு, அதுபடி நீங்க டீல் பண்ணுங்க. சரியா? ஸ்பிரிட்ல ஒரு லெவலுக்கு மேல அசெண்ட் ஆனீங்கன்னா you will see the anger of God, the wrath of God you will see, and you will pray accordingly. Okay, so you don't have to do anything, and just pray, God will take care. சில பேரை வந்து அப்படிதான் டீல் பண்ணணும், ஒரு அளவுக்கு மேல போன பிறகு அப்படிதான் டீல் பண்ணணும். ஓகே, அதை பேதுரு டீல் பண்ணியிருக்காரு, பவுல் டீல் பண்ணியிருக்காரு, த்ரூ த ஸ்பிரிட், ஆவியினால அவங்க செய்தாங்க. ஸோ வெளிப்படுத்த விஷயத்துல தேவனே அதெல்லாம் பேசுறாரு, ரைட். ஆனா வெஞ்சன்ஸ் இஸ் மைண்ட் சொல்லிட்டாரு, பழி வாங்குறது எனக்குரியன்ட்டாரு. ஸோ அவர் செய்வார். ஸோ ரைட், இங்க என்ன வருதுன்னா, இது ஏன் பேசுறேன்னா இங்க அதெல்லாம் வருது. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு சில பேர் வந்து உங்களுக்கு எதிராக, எல்லாரும் நாட் நெசசரிலி, நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றேன், நாட் நெசசரிலி எவ்ரிபடி அட்டாக்ஸ் யூ, எல்லாரும் உங்களை போய் அடிச்சு குத்தி கீழே தள்ளி இது பண்றது. ஆனா உங்களை சில பேர் வந்து சில காரியங்கள் நிமித்தமா ஒரு விதமா ட்ரீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் நீங்க போகும்போது உங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி உங்களை சில பேர் உதாசீனப்படுத்திருக்கலாம். ஏன்னா அவனை பொறுத்துள்ள பணத்தை தான் பெருசா பாக்குறான், நம்ம பணத்தை நம்மள கர்த்தர் நம்புறோம். சரியா? ஒருவேளை உங்களை வந்து உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்னு உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவன் வந்து இன்ஃபுளுன்ஸை வணங்குறான், ஒருத்தன் பணத்தை வணங்குறான், ஒருத்தன் இன்ஃபுளுன்ஸை வணங்குறான், ஒருத்தன் வந்து இந்த பூமியில யார் பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்கதான் பெரிய ஆள், அவங்கள வணங்குறான். சோ இதெல்லாம் உங்களுக்கு இல்லன்றனால உங்களை யாரும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடலாம், உனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, உனையா கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கோத்திரத்தை எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள்னா, நான் தான் பாஸ், பணம் இல்ல, பொருள் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அந்தஸ்து, வாட் எவர் பீப்புள் கால் அஸ் தி திங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் முக்கியம், இது இல்லைன்னா ஒண்ணும் முடியாது, அதெல்லாம் இல்ல, நானும் என்னுடைய வார்த்தையும் தான் முக்கியம் அப்படின்னு கர்த்தர் தம்மை காண்பிப்பார். யாருக்கு? உங்களுக்கு இல்ல, பூமியின் கோத்திரத்தாருக்கு. ஈசாக்க துரத்தி விட்டாங்க, நீங்க கூட இருக்காதுன்னு சொல்லி. சரியா? கொஞ்ச நாளும் கழிச்சு எவன் துரத்தி விட்டானோ, அபிமெலேக்குன்றவன் வர்றான், வந்து சொல்றான், அவனுடைய அதிபதி ஆர்மி லீடர் வரான், 2 பேர் வந்து சொல்றான், ஐயா உம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம், we saw. அதுதான் அது போட்டிருக்கு, பூமியின் கோத்திரத்தாரெல்லாம் புலம்புவார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு சிஎம் ஒருத்தர் அனுப்பி விட்டுருக்காரு ஒரு ஆபீஸ்க்கு. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க அதை ஏதோ தெரியாம அவனை ஒருமா உதாசீனமா ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னத்தையோ பேசி எதையோ பண்ணி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவனுக்கு செய்ய வேண்டியது செய்யல. உடனே இந்த நியூஸ் சிஎம்க்கு போகுது. உடனே சிஎம் கால் பண்ணி அவங்களை வாங்குறாரு. வாங்கிட்டு, ஏய் வண்டி எடுத்து வீட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு வா, கூப்பிட்டு வந்து மரியாதை எல்லாம் ஒழுங்கா பண்ணி, வேணா எப்படி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியும்ல. சார் சொல்லவே இல்லை சார், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே சார், நீங்க வந்து இவரோட இதுன்னு, ஏன் சார் தெரியாம தப்பு நடக்கும், இப்படிதான் பேசுவாங்க நம்மளுக்கு, உங்களுக்கு தெரியும், பாத்துருக்கீங்கல்ல. அதத்தான் சொல்றாரு, எவனாவது அப்படி இப்படின்னு உன்னை ஏதாவது பண்ணிட்டான்னா பயப்படாத, நான் இருக்கேன், என்கிட்ட வா, முதல்ல வந்து என்கிட்ட வந்து புரிஞ்சுக்கோ, நீ சிங்காசனத்தை என்னோட வீட்டு இருக்கிறாய், உனக்கு என்னோட ஈக்குவல் ரைட்ஸ் உனக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு என் நாமத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா என்னை ட்ரீட் பண்ணுவான்னு அப்படிதான் அவன் உன்னையும் ட்ரீட் பண்ணுவான். ஒருவேளை உன்னை அப்படி அவன் ட்ரீட் பண்ணலையா, நான் வருவேன், ஐ வில் அப்பியர் இன் தி கிளவுட்ஸ் அப்படின்னு அர்த்தம், என்னுடைய சீட் ஆஃப் பவரோட நான் வருவேன், ஐ வில் மீட் ஹிம். எவன் உனக்கு நோ சொன்னானோ, எவன் உனக்கு எதிராக பேசினானோ, எவன் உன்னை கீழே தள்ளினானோ, எவன் உன்னை மதிக்கலையோ, இது இல்ல அது இல்லைன்னு சொன்னானோ, எதுவும் ஆளுகை செய்யறது இல்லை. கிறிஸ்து தான் ராஜா, அவர் தான் ஆளுகை செய்யறாரு, மற்ற எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கும், சகல கர்த்தத்துவங்களும் அவர் கீழ்பட்டிருக்கும். கர்த்தத்துவங்கள்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அது ஒரு கர்த்தத்துவம், லீகல் டிபார்ட்மெண்ட் ஒரு கர்த்தத்துவம், யூ கால் இட் வாட் எவர், எவ்ரிதிங் இஸ் அ கர்த்தத்துவம், எவ்ரிதிங் இஸ் அண்டர் தட் கிரேட் கர்த்தர். சோ எல்லாம் அவர் கீழே இருக்கிறதுனால எல்லாம் அவரு தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இங்க வந்து சொல்லியிருக்கு, பூமியின் கோத்திரத்தார் பார்ப்பாங்க, பூமியின் கோத்திரத்தார் பார்ப்பாங்க. தரியு ராஜா பார்த்தான்,
தானியேல் இதெல்லாம் வந்து தானியேல் தான் கோட் பண்றாரு டைரக்டா இது. ஏன்னா தானியேல் மூலமா கர்த்தர் நிறைய காரியங்கள் காட்டுறாரு இந்த புஸ்தகத்துல. வல்லமையுள்ள ராஜாக்கள் தேவன் முன்பாக முழங்கால் படப்பட வேண்டியதாயிடுச்சு. நேபுகாத்நேச்சார் நினைக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் உலகத்தையே படைச்ச ராஜா, உலகத்தையே ஆளுகிற ராஜா, எனக்கு இல்லாததா மகாபாபிலோன் என்னுடையதா ஊன்னு கத்திட்டு இருந்தவன் சாத்ராக் மேஷாக் நெருப்புல போட்டுட்டு பாப்போம் எந்த தேவன் தப்பிக்கிறார் எந்திரிச்சு வந்துட்டேன். வந்தார், பூமியின் கோத்திரத்தார் பார்த்தார்கள். தானியேல் சிங்கக்கவியில போட்டாங்க. அப்ப தரியு வந்து அடுத்த நாள் பார்த்தான். அவன் வந்து கேட்டான், தானியேலே உன்னதமான தேவனோட வாசனே, அவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவே. தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். இதெல்லாம் எங்கேயோ ரகசியமா நடக்கல, தரியு கண்களுக்கு முன்பாக நடந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வேணா ரகசியமா நடந்துக்கலாம், யாருக்கும் தெரியாம அவர் உயிர்த்தெழுந்தது. ஆனா அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமே ரகசியமா இருக்கவே இருக்காது, பப்ளிக்கா தான் இருக்கும். பீப்புள் வில் see it. அதான் இந்த வசனம் சொல்லுது. சபை அது உபத்திரவத்தை சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், இது புது லெட்டர். இது மிகுந்த உபத்திரத்துல இருக்கு. அந்த 7 சபையை பத்தி படிச்சு பாருங்க, உபத்திரம் இல்லாத சபையே கிடையாது. எல்லா சபையும் உபத்திரத்துல இருக்கு, எல்லா சமயம் உபத்திரத்துல இருக்கு, பிரச்சனையில இருக்கு. ஆனா சொல்றாரு, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள், என்னடா இதோ மேகங்களுடனே வருகிறார். கமிங் இன் தி கிளவுட்ஸ். அப்படின்னா he is coming with his office, with the seat of power, Christ Jesus. It's not Jesus of Nazareth anymore, he is Christ Jesus. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது. அவருடைய வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. தேவனுடைய உக்கிர கோபமாகிய திராட்சரசத்தின் ஆலை அவர் மிதிக்கிறார். சரியா? அவர் அப்படிப்பட்டவர். தம்முடைய ஜனங்களுக்காக பழி வாங்குகிறவர், தம்முடைய ஜனங்களுக்காக கெர்ச்சிக்கிறவர், யூதராஜ சிங்கம். அவர் தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸ்ல வெளிப்படுவார். அதை பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்ப்பார்கள் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நிச்சயம் நடக்கும். சோ நீ எந்த காரியத்துக்காக விசுவாசிச்சிருக்கீங்களோ உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நாட்கள்ல வெளிப்படுத்தின விஷயத்தை நிறைய படிங்க உட்காந்து. ஜஸ்ட் கீப் ரீடிங். ஏன்னா தட்ஸ் த புக் ஆஃப் த கிங் அண்ட் ஹிஸ் பீப்புள் அண்ட் த கிங்டம். இது எல்லாம் அந்த ஒரு புக்ல இருக்கு. தயவுசெய்து படிங்க. அது புரியலன்னா நினைக்காதீங்க, படிச்சுட்டே இருங்க. அதுல உங்களுக்கு சாதகமா பரிசுத்தவான்கள் அப்படின்லாம் சாதகமா வசனங்கள்லாம் நிறைய வரும். அது எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எடுத்து ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டே இருங்க. புரியலன்னா நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை என்னுடையதாக்கும். அந்த சிஸ்டர் அருமையான டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி வசனங்களை கொடுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன். அவங்க சொன்ன டெஸ்ட் பண்ணி நான் கேட்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சது. அவங்க என்னன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு கர்த்தருடைய வார்த்தைக்கு போறாங்க. she doesn't have a lot of concordances. இந்த வசனம் இந்த அர்த்தத்தை சொல்லுது, அந்த வசனம் அந்த அர்த்தத்தை சொல்லுது அப்படி சொல்லி. அதான் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய நமக்கு ரெஃபரன்சஸ், நமக்கு நிறைய மூளை அறிவு இருக்கிறதுனால வசனத்தை டைல்யூட் பண்ணி விட்டுரும். சில நேரம் யாக்கோபுக்கு சொன்னார் இப்படி, அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகும், இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இந்த பவுல் கண்ணுல இருந்து மீன் செய்தில் உளுந்த மாதிரி என் கண்ணுல இருந்து உலட்டும். நிறைய சிறு பிள்ளைய போல உங்களுடைய வார்த்தையை நான் அணுகட்டும். அது அப்படி சொன்னதுதான், அந்த வார்த்தை அப்படியே எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். சிறு பிள்ளை போல விசுவாசிக்க உதவி செய்யும். தேவ மகிமையை நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரி, நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். அவருடைய சரீரத்துக்கும் அப்பத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமான கைகளை எடுத்து வைத்து விடுங்கள். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வதோ அது உங்களுக்கு அருள் செய்யப்படும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காகவும் நன்றி. எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரத்தை நினைவு கூறுகிறோம், எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கலந்திருக்கும்படி, எங்களோடு ஒன்றிணைந்து விடும்படி, தேவன் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான் அவரோடு என்கிற அந்த ரியாலிட்டி எங்களுக்கு வரும்படியாக உண்மையை பிற்கும்படி ஒப்பு கொடுத்திருந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய எல்லா ரத்தத்தையும் ஒரு சொட்டு கூட பாக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் சிந்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அதன் மூலமா ஏற்படுத்தப்பட்டது, சிலுவையின் மூலமா ஏற்படுத்தப்பட்டது, உடைய மரணத்தின் மூலமா ஏற்படுத்தப்பட்டது என்பதை முழுமையாக விசுவாசிக்கிறோம். Lord, we agree and declare not one issue is bigger than the cross. Not one issue we face is bigger than the cross. We rebuke every such thought. ஆண்டவர் சிலுவையில மரித்தார், எல்லாம் உண்மைதான். ஆனா உனக்கு எப்படி இருக்கு? I rebuke that thought. I accept. என்னை
ஐஸ்வர்யவானாக்கும்படி தரித்திரத்தை அவர் ருசி பார்த்தார் சிலுவையில் என்று அது அறிக்கையிடுகிறேன். என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரும்படியாய் அவர் பதில் பெறாத ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் மூலமா என்னுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் வரும் என்று அறிக்கை செய்கிறேன். என்னுடைய வியாதிகளுக்கு எல்லாம் சுகம் உண்டு என்று இயேசுவின் நாமத்திலே அறிக்கை செய்கிறேன். The cross did not leave out anything. ஆண்டவரே, it is finished என்று சிலுவையிலே சொன்ன போது என்னுடைய இன்றைக்கு இருக்கிற தேவை, நாளைக்கு இருக்கிற தேவை, நாளைக்கு கழித்து வரப்போகிற தேவை, எதிர்காலத்தின் தேவை எல்லாவற்றையும் நீ முடித்துவிட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அந்த சிஸ்டர் சொன்னது போல மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்படி, சில குறிப்பிட்ட காரியங்கள் மட்டும் பார்க்காதபடி எல்லாவற்றையும் ஆழமாய் பார்க்கும்படி, நீர் எங்களுக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்க்கும்படி, எல்லா நன்மைகளையும் பார்க்கும்படி எங்கள் கண்கள் பிரகாசம் அடைவதாக. சிறு பிள்ளை போல வார்த்தை 100% ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்று அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு நீர் அப்பத்தை பிட்டு கொடுத்து அன்றைய நீர் கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறந்தது என்று வாசிக்கிறோம். அப்படியே இந்த நாளிலே மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் நாங்கள் இழந்து போகாத எல்லாவற்றையும் முற்றிலும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கண்கள் திறக்கப்படட்டும், தைரியம் உண்டாகட்டும். பயந்து போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உலகத்தின் செய்திகளால் பயந்து போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் சிலுவை நீர் செய்து முடித்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பதற்காக, நின்று செய்து முடிப்பதற்காக நீர் உயிரோடு எழுப்பினீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுக்காய் ஜீவிக்கிறீர், ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். ஏனென்றால் நீர் சொன்ன சிலுவையிலே செய்து முடித்த எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு, to ensure that whatever you died for, we receive it, Lord. You are alive today. To ensure, to enforce our justice, to enforce our righteousness, you are alive today. We believe that, we agree with that, Lord. சரீரத்துக்கு ரத்தத்துக்கு ஒரு கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அஸ்திபாரங்கள் ஆடுடைய இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிறேன். எங்கள் சூழ்நிலைகளிலே அஸ்திபாரங்கள் ஆடுவதாக, எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் அது எவ்வளவு ஸ்ட்ராங் அஸ்திபாரத்தோடு இருந்தாலும் இந்த நாளிலே, இந்த நாட்களிலே அஸ்திபாரங்கள் ஆட்டம் காணுவதாக. தேங்க்யூ லார்ட். மாறவே மாறாது, இப்படிதான் இருக்குன்னு சொன்னப்பட்ட காரியங்கள் மாறுவதாக. இது கர்த்தருடைய செயல். இது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லத்தக்க. இன்னும் ஒரு விஷயம், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் என்று சொன்னீர். அப்படி அசைய பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம், அசைய பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அசைவில்லாதவைகள் அசைவுள்ளவைகள் போல ஆகிறதுக்காக ஸ்தோத்திரம். அசைவில்லாதவைகள், இதெல்லாம் அசைக்கப்படவே இல்லாதவைகள் அசைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்களை இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின்படி அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சாட்சிகள் இன்னும் நாங்கள் கேட்க போவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு சாட்சி சிஸ்டருக்காக, மீரா சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவ்வளவு நாள் நிறைவேற்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிக வார்த்தைகள் நிறைவேற்றுவீராக. இன்னும் அநேகருக்கு அவங்க சாட்சியை எழும்பத்தக்கதா இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்றைய இந்தியாவில் மட்டும் இல்ல, வெளிநாடுகளிலும் அவர்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புத கரம், அதிசய கரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு கூட நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தில் நாம் பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எல்லா எங்கள் வேண்டுதல்களும் நீ பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தைக்குள் நாங்கள் சென்று எங்கள் சுதந்திரங்களை விட்டு கொடுக்காதபடி, நாபோத் சொன்னது போல என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்காதபடி கர்த்தரனை காப்பாராக என்று சொன்னது போல நாங்கள் அதே அப்படி வைராக்கியத்தோடு இருக்க முடியாது. எங்களுக்கு கொடுத்ததை எதையும் நாங்கள் விடக்கூடாது. எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பொல்லாத பிசாசின் கை நின்றும் உலக மனிதல் கை நின்றும் எங்களுடையதை பிடுங்கிக் கொள்ள முடியாது. எங்களை இன்னும் பலப்படுத்துவீராக. நீதியின் வசனத்தில் எங்களை இன்னும் திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது நீதியின் வசனம் எங்களுக்குள்ளாக இறங்குவதாக. எங்களுடைய உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதின் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.